பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வம் தாமே நாம் ஒவ்வொருவருடன் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ராஜா சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை ஆற்றினீர் தேற்றினீரும் வார்த்தையால், என்னை தாங்கினீர் சுமந்தேரும் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே. ஆமென். அப்பா, நீ வார்த்தையானவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம். வார்த்தையானவர். அப்பா, நாங்கள் பிழைத்திருக்கும்படி, எங்கள் ஆத்துமா பிழைத்திருக்கும்படி எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் எடுத்துக்கொண்ட வியாத பகுதி. அல்லேலூயா. ஜீசஸ். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஆமென். இன்னைக்குடைய தீம் என்னன்னா, இருதயத்தை திருக்காக்கினால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். அல்லேலூயா. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அல்லேலூயா. எப்பொழுது பட்டயத்தை கருக்காக்குவார்? அவன் மனம் திரும்பலனா அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். அல்லேலூயா. இதற்கு உதாரணமாக அநேகர் இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. ஆனால் நான் 2 பேரை இதுக்கு ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறேன். முதலாவது சாலமோன். அமேன். சாலமோன் நமக்கு தெரியாதவர் இல்லை. அல்லேலூயா. சாலமோன் ராஜா. அமேன். அவர் போல ஒரு ராஜா இப்போவும் இல்லை, அவருக்கு முன்பும் இல்லைன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போது சாலமோன் அப்படின்னா எதிதியா, கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தர் அவன் மேல் அன்பாக இருக்கிறார்லாம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போது இந்த சாலமோன் எதனால் தன்னுடைய இருதயத்தை அவன் திருக்காக்கினான்? கர்த்தர் அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தும் மனம் திரும்பாததுனால அவனுக்கு என்ன காரியங்கள்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இப்போது சாலமோனுக்கு 2 விசை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு, எச்சரிப்பு வருது. ஏன்னா சாலமோன் என்ன செய்கிறாருன்னா, தன்னோட முதிர் வயதில் வசனம் எழுதப்பட்டிருக்கு, அவர் அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை. அமேன். பார்வோன் குமாரத்தி இல்லாமல் அநேக ஸ்திரீகள் எல்லார் மேலேயும் ஆசை வச்சு அவங்க என்னென்ன அந்நிய தெய்வங்கள்லாம் வழிபட்டாங்களோ அதை இவரும் வழிபட்டு அதுக்கு என்ன செஞ்சார்னா பலிபீடம் கட்டினாராம். அமேன். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, சாலமோன் கட்டின தேவ ஆலயம். அமேன். அதனால தான் அங்கே வசனம் இருக்கு, நான் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறான்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் சாலமோனிலும் பெரியவர், தேவ ஆலயத்திலும் பெரியவர். அல்லேலூயா. அவரை தான் நம்ம ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போது இந்த சாலமோன் கர்த்தருக்காக எருசலேமில் ஒரு தேவாலயம் கட்டுறார். 7 வருஷம். ஆமீன். 7 வருஷமா. அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். எழுதப்பட்டிருக்கு 1 ராஜாக்கள் எழுதப்பட்டிருக்கு 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில். அதில் எழுதப்பட்டிருக்கு எவ்வளோ மகிமையாக அந்த ஆலயத்தை அவர் கட்டுறாரு. ஆமீன். என்னென்ன வைத்து கட்டுறாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆமீன். அப்படி அவர் 7 வருடங்கள் கர்த்தருக்காக ஒரு தேவாலயத்தை கட்டின அந்த சாலமோன் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தவன். அவரோட பேரோட மீனிங்கே கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தர் அவன் அன்பாக இருந்தார். ஆமீன். ஆனால் அவன் எதனால் அவரோட இருதயம் அப்படி திரும்பிச்சுன்னா, அங்கே வசனமே எழுதப்பட்டிருக்கு, சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும்
அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, அல்லேலூயா, அந்த தான் ஆசை வைத்தான் பார்த்தீங்களா, இச்சையினால. ஆமென். இச்சை அது என்ன செய்யுது? கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த அவன் ஆசை வச்சு அவன் ஸ்திரீகளை அவன் நேசிச்சான்ல, அந்த ஸ்திரீகளினால அந்நிய தேவர்களை வழிபட்டு மகா பரிசுத்த தேவனானவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டின அந்த சாலமோன் பாகால்களுக்கு மோலேக்குக்கு மேடையை கட்டுறான், பலிபீட மேடையை. எவ்வளோ ஒரு அருவருப்பு! அல்லேலூயா. பாகால்களுக்கும் மோலேக்குக்கு அப்படியே எழுதப்பட்டிருக்கு. பலிபீடம் கட்டுறான். எப்படி முடிஞ்சது இதெல்லாம்? எப்படி முடியும்? கர்த்தருக்காக வைராக்கியமா நின்ன ஒரு மனுஷன்தான், கர்த்தரோடு நடந்த மனுஷன். கர்த்தர் 2 விஷயம் அவருக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இப்படி இந்த தேவாலயத்தில் எப்பொழுது உங்கள் செவி திறந்திருக்கணும், கண்கள் பார்த்துருக்கணும்னு சொல்லியிருக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு அப்படியே என் செவி இங்கே திறந்து தான் இருக்கும், என் கண்கள் இதை பார்த்து கொண்டே இருக்குன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறார். அப்படி ஒரு நேசித்தவர் அந்த சாலமோன். அவர் எவ்வளவோ முறை கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென். அவர் சொல்றார் பாருங்க, அங்க பின்பற்ற வேண்டான்னு கட்டளை கொடுக்கிறார். ஆனாலும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். அதான் அங்க எழுதப்பட்டிருக்கு. அவன் இருதயத்தை திருப்பினால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறவர் தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். இந்த நாட்களையும் கூட மனம் போன போக்குல இஷ்டத்துக்கு நம்ம நேரத்தை செலவிடலாம், இஷ்டத்துக்கு நம்ம செய்யலாம், இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம். அப்படிலாம் இருந்தோம்னா அது கண்டிப்பா பெரிய ஆபத்துல முடிஞ்சிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை, நம்மளை பரிசுத்த ஜனமா பிரித்தெடுக்கலை. நம்மளை இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நம்ம வீணா நேரத்தை போக்குற அந்த நேரத்தில் உட்காந்து 2 பாட்டை பாடலாமே, அப்பாவோட பிரசன்னம் நம்மளை ஹெவியாக மூடும். ஆமென். அதை விட வேற என்ன வேணும்? அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அதை ருசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அதான் ரீகன் கோமஸ், பாஸ்டர் ரீகன் கோமஸ் அண்ணா அநேக பாடல்கள் எழுதியிருக்காங்க, நைட்டட் பாடல்கள். அதில் வந்து தான் உண்ணவும் முடியலை, உறங்கிடவும் முடியலை, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. என்ன ஒரு வரிகள்! அந்த சாப்பிட கூட எனக்கு முடியலையா, எனக்கு அவ்வளோ ஏக்கம் உங்கள் மேலே மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சாலமோன் அப்போ தன்னுடைய கர்த்தர் சொல்லியும் கட்டளையை மீறி இருதயத்தை திருப்பினதுனால பட்டயத்தை கருக்காக்கினார். சாலமோன் விசுவாச பட்டியலில் வரவே இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல, அந்த விசுவாச பட்டியல் 12ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்குல்ல, அதில் சாலமோன் வரவே இல்லை விசுவாச பட்டியல். அல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம இருதயத்தை மட்டும் நம்ம இருதயம்தான். ஏன்னா வசனம் எழுதப்பட்டிருக்கு, இருதயம்தான் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அவர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார், அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்திலும் பெரியவர் அவர், அவருக்கு மறைவாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. யாருமே பார்க்கலன்னு இருக்கலாம், ஆனால் அவர் பார்க்குறார். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இருதயத்தை நம்ம திருக்காக்கவே கூடாது. இந்த இருதயம் அவருக்கு உகந்த ஆலயமாக இருக்கணும். ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் வசனம் இருக்குல்ல, பலிபீடத்தில் என்னை பரணி. ஆமேன். அல்லேலூயா. படைக்கிறேன் இந்த வேலை. அதில் அருமையான ஒரு வரி இருக்கும். அல்லேலூயா. மே சோத்தரிக்கிற ராஜா. அப்போ அதில் ஒரு வரும், நீரின்றி என்னால் பாரில் ஏதும் நான் செய்திட ஆலயமாக்கியே இப்போ ஆண்டு நடத்திடுவே. இருதயம் அவருடைய ஆலயம். அமீன். இது திருக்காச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையில். இன்னொரு உதாரணம் பார்க்கணுன்னா ஓப்னி பினஹாஸ். நமக்கு தெரியும்,
இவர்கள்லாம் ஆசாரியரோட பிள்ளைகள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் இவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இவர்கள் ஆசாரியருடைய பிள்ளைகள், ஆனால் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள் வசனம் சொல்லுது. கவுண்டரல் இங்கிலீஷில். அல்லேலூயா, அமேன். எவ்வளோ ஒரு வேர்டை பாருங்களேன், அமேன். பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தாங்க, ஆசாரியருடைய பிள்ளைகள். அவர்கள் அவர்கள் எவ்வளவோ எச்சரிக்கிறாங்க. கர்த்தர் எச்சரிக்கிறார், தீர்க்கதரிசிகளை கொண்டு, தேவருடைய மனுஷர்களை கொண்டு எச்சரிக்கிறார். ஏலி எவ்வளவோ சொல்றார், வேண்டாம், ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சா அதை நியாயாதிபதிகிட்ட கொண்டு போகலாம், அவர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சா என்ன செய்ய முடியும்னு சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா எழுதப்பட்டிருக்காமே, அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கா. அல்லேலூயா. அப்போது ஆனாலும் அவங்க என்ன செய்யலைன்னா, கேட்கவே இல்லை, அவங்க கீழ்ப்படியவே இல்லை. அதனால் அவருக்கு ஒரு சாபம், ஏலிக்கு சாபம் வந்துடும். ஏலி குடும்பத்துக்கே, அவர்கள் குடும்பத்தில் யாருமே முதிர் வயது வரை இருக்க மாட்டாங்க, எல்லாம் வாலிப வயதில் இறந்துருவாங்க. சாபம். அவர் ஆசாரியனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சாபம் பாருங்களேன். ஏன்னா அந்த பிள்ளைகள் பண்ண பாவம். யாராக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பட்சபாதமே இல்லை. ஆமீன். அவருக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பணக்காரன் ஏழை எந்த ஒரு பட்சபாதமும் அவர்கிட்ட கிடையாது. அல்லேலூயா, ஆமீன். அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆமீன். அவர் பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார். அதனால தான் இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த ஓப்னி பினகாஸ் எவ்வளோ ஒரு காரியம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இருதயத்தில் கர்த்தர் உணர்த்துவார் நம்ம செய்கிற காரியத்தை. வேண்டாம், இது தவறுன்னு எத்தனையோ முறை எச்சரிப்பார். நம்ம மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக காயின் கிட்ட சொன்னார்ல, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ எரிச்சலாக இருக்கிற, ஏன் இப்படி எரிச்சலாக இருக்கிற, எவ்வளோ அன்புள்ள தேவன். ஆனால் அந்த காயின் என்ன செய்யலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம பிசாசுக்கு செவி கொடுத்ததுனால என்ன ஆயிட்டான், மரிச்சு போயிட்டான்ல. அதான் மரணம் தான், பாவம் சம்பளம் மரணம் தானே. மீன். அப்போ இங்கே பாருங்க, இந்த ஓப்னி பினகாஸ் அப்படிதான், அவங்க பண்ண பாவம் மகா பெரிய பாவம். தெய்வ சந்நிதியில் எட்டினது வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் பலிகளை குறிச்சும் அவர்கள் நடக்கைகளை குறிச்சும் எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிச்சுக்கோங்க. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப மகா பெரிய பாவம் அவங்க பண்ணது. அல்லேலூயா. அருவருக்கத்தக்க பாவம் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா. அதனால தான் ஒரே நாளில் அவர்கள் 2 பேரும் மரிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே போல மறிச்சாங்க. அப்போ இந்த நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இருதயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, திருக்காக்குனா பட்டயத்தை அவர் கருக்காக்குவார். ஆமீன். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 2ல் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என்னன்னா, இன்னும் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலத்திலோட கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அதில் எழுத பாருங்களேன். இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். முத்தம் கொடுக்கறது என்ன? அமீன். ரொம்ப சாதாரண விஷயம் தானே. அல்லேலூயா. அமீன். அன்பின் வெளிப்பாடு அந்த முத்தம், பரிசுத்த முத்தம். அது அவர் பாதத்தில் நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அமீன். அதனால் நம்ம என்ன செய்வோன்னா, இந்த வேத வாக்கியங்களின்படி நம்ம என்ன செய்ய, இருதயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, கடினப்படுத்தக்கூடாது, இருதயத்தை திருக்காக்கக்கூடாது. இருதயம் அப்படிதான். அமீன். அதுதான் மகா திருக்குள்ளது தான். ஆனால் நமக்கு அது ஏனோக்கை போல கர்த்தரோடு சஞ்சரிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும். அவரை அண்டிக்கொள்ளணும். அமீன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் செட்டைக்குள்ளே வைத்து கொள்ளுதோ ஆபத்து வரும்போது, அது போல அதாங்க இப்பொழுதும் கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் செவ்வையாய் ஆக்குவோமே. கர்த்தர் இந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர். அமீன். அவர் பெரியவர். அவரை நம்ம துதித்து அவரை நம்ம எப்பொழுதும் ஆராதிக்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாக வாழ கர்த்தர் உதவி செய்வாராமே. இந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பலங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும்.
வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த இருதயம் நீர் தங்குகிற ஆலயம் அப்பா. இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பல கோடி மடங்கு நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.